ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்க. இங்கே நான் 1/2 kg வந்து ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதாவது மேலே இருக்க அந்த பச்சை கலர் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அதில். அதுக்கப்புறம் நான் இங்கே 1 கப்புக்கு நான் இங்கே ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது ஸ்ட்ராபெரி வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 கப் போதும். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய ஸ்ட்ராபெரி வந்து இங்கே நல்லா இனிப்பாக இருக்கனால நான் 1 கப்பு தான் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு சுகர் ஃப்ரீ வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்க்காமல் வேறு ஸ்ட்ராபெரி மட்டுமே கிண்டுனா போதும். அப்புறம் நான் இங்கே லைம், ஒரு மீடியம் சைஸ் லைம் எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கிண்ட போகிறீங்களோ அதை அடுப்பில் வச்சுட்டு சுற்றி வர இந்த மாதிரி பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்க தண்ணி வந்து வெளியே தெறிக்கும், அது கெட்டியாக. ஸோ அது வெளியெல்லாம் அடுப்பெல்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் காஞ்ச பிறகு அதனால் நீங்கள் முன்னாடி பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அதையும் இந்த சுகரையும் போட்டு இந்த மாதிரி கிண்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மரக்கட்டை ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா பாத்திரத்துலலாம் கீரல் விழாமல் நம்ம கிண்டி எடுத்துடலாம். மெட்டல் ஸ்பூன் போட்டிங்கன்னா பாத்திரத்தில் கீரல் விடும். பாருங்கள் எந்த அளவு இது தெரிச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஓரளவு கெட்டியான பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைம் ஜூஸ், அதை இதில் ஊற்றியாச்சு. இதை ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நாம். இங்கே இப்போ பாருங்கள், இப்போ வந்து தெறிக்கலை, பட் பபுள் மாதிரி வந்து அந்த பபுள்லேருந்து ஆவி வெளியே வருது. ஸோ இப்போ நமக்கு ஜாம் பதம் வந்துடுச்சு. இதுதான் நமக்கு பதம். இப்போ நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். இப்போ தெறிக்கிறதும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலேயே நம்ம தயாரித்த ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை நீங்கள் எந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா கழுவி காய வச்சு தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வைக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 4லேருந்து 5 வாரம் வரைக்காவது நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு காலைல ப்ரெட்டில் நம்ம இது பண்ணி தடவி கொடுக்கலாம், சப்பாத்தியில் தடவி கொடுக்கலாம், இல்லை இட்லி வச்சிங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்கிற கொடுக்கலாம். நம்ம வீட்லேயே தானே தயாரிச்சிருக்கோம், நம்ம எந்த விதமான எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் இல்லை சேர்க்கலை இல்லையா. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.